எனக்கு அவர் அரசியல் வரவில்லை, அவருடைய உடம்பு சூழ்நிலை. அப்போ கரோனா வந்தது தான் காரணம். அவர் கரோனா வந்தனால டாக்டர்ஸ் வருது, அவர் சின்ன ஆப்ரேஷன்ஸாக நடந்தனால அந்த கரோனா வந்து ஒரு 100 அடி தள்ளி தான் ஒரு மீட்டிங் போடணும் போது க்ரௌட் இல்லாமல் போட முடியாத ஒரு காரணம் டாக்டரோட அட்வைஸில் அவர் அரசியல் வராமல் போகிற சூழ்நிலை இருந்தது. அப்போ எனக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல லீடர் வேணும்னு காத்துட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நல்ல லீடராக நான் யாரையுமே கருதலை, பார்க்கல. அது என்னுடைய நம்பிக்கை, அதாவது யாரும் இருக்கிறது தான் என்னுடைய நினைப்பு, நான் அனலைஸ் பண்ணதில் தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது நம்ம லீடர் இன்றைக்கி தளபதி அவர்கள், அவர் வந்து சினிமாவெல்லாம் விட்டுட்டு பல கோடி சொத்தை விட்டுட்டு ஒருத்தர் வராருன்னா அது ஒரு பெரிய விஷயம். இந்த காலத்தில் வந்து அம்பானி மாதிரி பணம் இருக்கவங்க கூட 10 ரூபா எடுக்க யோசிக்கிற காலத்தில் 10 ரூபா எடுக்க மாட்டாங்க. பெரிய பணக்காரன் தான் பேரை ஓய, பணக்காரங்க யாரும் பணம் எடுக்க மாட்டாங்க. ஏங்க பணம் கொடுத்துருவாங்க, பணக்காரன் பணமே எடுக்க மாட்டாங்க. வர்றதை வாங்கி வச்சுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் பணக்காரனை குறை சொல்ல, நிறைய பணக்காரர் அப்படி இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். எல்லாரோட பழகிறத வச்சு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது பல கோடி, 500 கோடி 300 கோடி சுத்த விட்டு இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் ட்ராவல் பண்ணுற மனிதர் வராரு. ஏன் வராருன்னு அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும்போது என்னுடைய மனைவி என் லீடர் கூட படித்தவங்க, அந்த அம்மா நிறைய சொல்லுவாங்க அவரை பற்றி. சின்ன வயசு எப்படி இருப்பார், அப்படி இருப்பார், டிசிப்ளின் இருப்பார்லாம் என் பொண்டாட்டி சொல்லும். என் பையன் பொண்ணு 2 பேரும் டாக்டர்ஸ். முக்கியமான விஷயம் சொல்லணும், ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் மன்னிச்சிருங்க. ஏன்னா இது வந்து 45 வருஷம் அவர் கூட இருந்து வந்த விஷயம், அதனால் சொன்னால் புரியும். அதனால் என் பையன் எல்லாம் டாக்டர்ஸ் இருந்தாங்க. எதனால் இதை சொல்கிறேன்னா, முதல்ல நான் உண்மை பேசுகிறேன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். மேடை ஏறிட்டோம், பொய் பேசுகிறன்றது தான் மேடை. இவ்வளோ நாள் பொதுக்கூட்டத்தில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பொய், உங்களுக்காக பேசுறது, உங்களை ஏமாற்றத்துக்காக பேசுறது. நான் அந்த பேச்சை பேச நான் இங்கே வரலை, நடந்ததை சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். இங்கேயும் நிறைய பேர் ரசிச்சிருப்பீங்க. அப்போ அவங்கெல்லாம் லீடர் கூட படித்து எங்களோட நண்பர்கள், அண்ணன் பையன் பொண்ணுலாம் வந்து என்னை சொல்லும்போது, ஏன் இவர் வரார, இவர் பின்னாடி நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு 15 நாள் முன்னாடி அவர் பார்க்க சென்று இருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆதவர்ஜுன் சார் வந்து எனக்கு ஒரு 12-13 வருஷமாக தெரியும், பேஸ்கெட்பால் அசோசியேஷனில். அவர் பேஸ்கெட்பால் பிளேயராக ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து ஒன்றுமே இல்லாமல் வந்தவர். அது அவர் நான் பேசலாமா என்னான்னு தெரில, அது ஒரு காழ்ப்புணர்ச்சி ஆகிடக்கூடாது. அப்பா அம்மா இல்லாமல் ஒரு ஏழை குடும்பத்தில் எஸ்டிஏ பேஸ்கெட்பால் கோச் வாசலில் இருந்து எனக்கு உள்ள சான்ஸ் கிடைக்காத ஆடுறதுக்குன்னு இருந்த ஒரு மனிதர். வாய்ப்புள்ள நீங்களாம் இதெல்லாம் எடுத்துக்கணும். வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, அப்பா அம்மாலாம் நினைக்காதீங்க, இண்டிவிஜுவல் நினச்சா முடியுன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் ஆதவர்ஜுன். அப்படி வந்து இப்போது நம்ம லீடர் வந்தது 2 வருஷமாக தான், 3 வருஷமாக அரசியல் வந்திருக்கார், மக்கள் நிலையில் தான் இருந்தார். அப்போது ஆதவ் சார் எங்களை பேசும்போதெல்லாம், நான் இப்போ ரஜினி மன்ற மாவட்ட செயலராக இருக்கும்போது தலைவரை பற்றி எப்பயுமே எங்களை புகழ்ந்து பேசி, நான் தலைவருக்காக நலத்திட்டங்கள் செய்யும்போது நிறைய பணமும் கொடுத்து, அண்ணா ஏழைங்களை நல்லா இருக்க வேணா, ஏழைங்களுக்கு கொடுங்கண்ணே, புடவை வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னு 5000 புடவைகள், ஸ்கூல் பேகு பசங்களுக்குன்னு வாங்கி கொடுத்து எங்கள் ரஜினி சார் மன்றம் நடத்தும் போது அவரும் ஒரு என் கூட இருந்து சாருக்காக பண்ணவர் தான் ஆதவர்ஜுன். அப்படி பண்ணுற மனிதர், எங்களை அவ்வளோ பெருமையாக பேசுகிற மனிதர். இப்போ ஒரு இஷ்யூ வந்து அன்றைக்கி போராட்டத்தில் அவர் பேசுகிறதா பெரிய சர்ச்சைகள் இருக்குது. அந்த சர்ச்சைகள் வந்து நான் அங்கே இருந்தேன். அவர் கண்டிப்பாக தவறுதலாக பேசியிருந்தால் அதே மேடையில் ஏறி எனக்கு அது புரிய வைங்க, ஏன் இப்படி பேசின்னு கேட்டிருக்க தைரியம் எனக்கு இருக்குது, கேட்டிருப்பேன். ஆனால் அவர் இன்டென்ஷனாக பேசலைன்ற ஒரு காரணத்தினால நேராக பார்க்குறதுக்கும் பேப்பரில் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பேப்பரில் படிக்கும்போது நம்ம மைண்ட் வேறு மாதிரி சொல்லுவோம், நேரில் பார்க்குறது அது உண்மை தெரியும். நான் தான் நன்மையாக இருந்தேன். 45 வருஷமாக ரஜினி சார் கூட இருந்தவன் எப்படி விட்டு கொடுத்துருவான்? நான் இன்றைக்கி லீடரோட வந்தனால என் ஒய்ஃபை நாளைக்கு திட்டினா விட்டுருவேனா, என் பையனை திட்டினா விட்டுருவேனா, என் நண்பனை திட்டினா விட்டுருவேனா? அது மாதிரி 45 வருஷம் அவர் கூட இருந்தவன் நான் எப்படி உணர்வு இல்லாமல் இருக்குமா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 நாளில்? அப்போது அவர் இன்டென்ஷனோட பேசலன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு ஒரே ஒரு இது, அன்றைக்கி நடந்தது போராட்டத்தை பற்றி. அந்த போராட்டத்தில் திமுகவை இது பண்ணி பேசும்போது அவர் உணர்ச்சி பூர்வமாக இந்த சொசைட்டியை மாற்ற முடியாதுன்னு ஏக்கத்தில் இருக்கவங்க வார்த்தை தவறி வரலாம்.
அப்படி வந்ததாக தான் நான் கருதுகிறேன். அது மாதிரி ஒன்றும் இன்டென்ஷனே பேசலை. அதனால் எனக்கு என் ரசிகர்கள், நான் இவ்வளோ 45 வருஷம் இருந்தனால முந்தா நேற்று என் ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளரை நேற்று ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு இதில் இருக்கும்போது இருக்கக்கூடாது, ரிசைன் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு அற்புதமான மனிதர் ரஜினி சார், அதில் எந்த மாற்றமும் யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் பயந்தாங்கோலி கிடையாது, போராட்ட குணமுடையவர். இல்லைன்னா அன்றைக்கெலாம் நிறைய பேர் எதிர்த்து குரல் கொடுத்த மனிதர். அவரெல்லாம் போராட்ட குணமுடைய மனிதர். அப்படிப்பட்ட தைரியசாலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதனால் என் பழகின இதில் 45 வருஷம் பழகிருக்கின்ற உரிமையில் அவரை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு ஆதவ் அர்ஜுன் சாரை ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேங்க. நான் கூட இருந்தேன், எனக்கு தெரியும் உங்களுக்கு இன்டென்ஷன் இல்லைன்னு தெரியும். ஆனால் பப்ளிக்காக எனக்கு நீங்கள் எந்த எண்ணத்தில் பேசுனீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ரசிகராக இவ்வளோ வருஷம் பழகியிருக்கேன். 45 வருஷம் குடும்பமாக தமிழ்நாடு மொத்தம் பழகியிருக்கேன். ஆனால் உலகத்தில் இருக்க எல்லா ரஜினி ரசிகர்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ரஜினி சாரை பற்றி யாராவது இதில் எது பேசினாலும் உங்கள் சார்பாக நான் கேள்வி கேட்பேன். உங்கள் சார்பாக ஏன் பேசுங்கன்றது புரிய வைங்கன்னு கேட்பேன். அதனால் உலகத்தில் இருக்க எல்லா ரசிகருக்கும் சொல்கிறேன், உங்கள் சார்பாக நான் டிவிகேல இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு எந்த மேற்கொண்டு எதுவும் இல்லாமல் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.